எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆதும் ருத்தும் பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஆதுக்குட்டி என்ன நினச்சாருன்னு தெரியல. ஒரு ரிங்கு மாதிரி இருக்குங்க, விளையாட்டு பொருள் கூட. அதை எடுத்து தலையில் சிக்க வச்சுட்டுக்கிறாருங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். தலையில் போட்டுகிட்டே இருக்கிறார் அவர் தலைக்கு அது கரெக்டாக செட் ஆயிடுச்சாட்ட இருக்குது. அது தலையில் போட்டு விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் குறுக்க ஒரு பால் வந்த உடனே பால் பிடிச்சி விளையாடிட்டு இருக்காருங்க. அவர் பால் பிடிச்சாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, அந்த பாலில் அவர் அழகாக தலையை வச்சு படுப்பார். அது ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியல, ஆனால் அவன் பண்ணுறது க்யூட்டாக இருக்குங்க. அந்த பாலில் வந்து அவன் தலையை வச்சு படுப்பார். இப்போ பால் ஓடி போயிடுச்சுங்களா, மறுபடியும் போய் எடுத்து அவன் தலையை வச்சுக்கிறான் பாருங்க. எவ்வளோ அழகாக பண்ணுறான் ஆருத்ரன். இப்போ தள்ளி விட்டுட்டான். ஒரு கப்பை எடுத்துட்டானுங்களா, இன்னொரு சாருக்கு எந்திரிக்க முடியல, மெதுவாக நடந்து போகிறாரு பாருங்க. எடுத்துட்டு அழகாக அது தூக்கி வீசிகிட்ருக்கிறாரு. உள்ளுக்குள்ளே இருட்டாக இருக்குதுங்க. நான் லைட் போட்டு விட்றேன் பாருங்க. லைட் போட்டு மறுபடியும் போய் அதை எடுத்து ஆடிட்டுருக்காரு. பால் பார்த்துட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ஒரே குஷியாயிடுவாங்க. அது குதிச்சு போகிறதுக்கு, அதை பிடிச்சி விளையாடுறதுக்கு பசங்களுக்கு ஒரே சந்தோஷங்க. அது ஆருத்ரன் இருக்கிறானுங்களே, பால் எடுத்தார் அப்படின்னா அவர் அது நல்லா மெதுன்னு இருக்கிறதுனால பிடிச்சி அமுக்கிறது, நசுக்கிறது, அது மேலே தலை வச்சு படுக்கிறது, இந்த மாதிரி தாங்க நடந்துகிட்ருக்கு வீட்டில். இவங்க பண்ணுற ஒவ்வொன்றுமே க்யூட்டாக தாங்க இருக்கும். பாருங்கள், அந்த பால் உருட்டி விட்டான், நான் தள்ளி விட்டுட்டேன், கரெக்டாக பிடிச்சிட்டு அது மேலே படுக்கிறதுக்கு வருவார் பாருங்கள். அதுக்குள்ளே டோரா இடையில வந்துட்டாங்க. எடுத்துட்டாருங்களா பால் பிடிச்சி விளையாடுவார் பாருங்க. ருத்ரதேவ் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. நான் ஆருத்ரனை மட்டும் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். ருத்ரதேவ் அங்கே தனியாக போய் பொம்மைக்குள்ளே உட்காந்து விளையாடிட்டுருக்கிறாரு. நம்ம ருத்ரதேவ் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், அவங்க அப்பாவோட ஃபேஸ் க்ரீம் எடுத்து விளையாடிட்டுருக்காரு ருத்ரதேவ். அப்போவும் நாங்கள் டோராவை விடமாட்டோம் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடையும் டோராவையும் பார்த்துட்டே தான் விளையாடுவாருங்க. என்ன பொம்மையை எடுத்து விளையாண்டாலும் எங்கள் கண் பார்வை பொம்மையிலையும் இருக்கும், டோராலையும் இருக்கும். இப்போ என்னாச்சுன்னு தெரியல, அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு. பால் அண்ணன் உருட்டி விட்டுட்டாரு. இப்போ அண்ணன் நடந்து வருவார் பாருங்கள். அவங்க தம்பி என்னமோ வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு அண்ணன் நடந்து வருவான். அண்ணன் வந்துட்டானுங்களா, இப்போ தம்பி கட்டிருக்கிறத பிடுங்குவார் பாருங்கள். எப்போவுமே அண்ணன் வச்சுருக்கிறது தான் தம்பி பிடுங்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன ஆச்சரியன்னு தெரியலைங்க, தம்பி வச்சுருக்கிறத ஆருத்ரன் வந்து பிடுங்குறதுக்கு வராரு. எவ்வளோ ஜாலியாக 2 பேர் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க பாருங்கள். அந்த க்ரீம் இப்போ ஆருத்ரனுக்கு வேணும். எப்படி பிடுங்குறான்னு பாருங்கள் தம்பிக்கிட்டே இருந்து. ஆருத்ரன் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாருங்க. எப்போவுமே எங்கள் சின்ன குஞ்சு தான் அண்ணங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருப்பார். இப்போ என்னடா அப்படின்னா ஆருத்ரன் வாங்கிட்டு இருக்கிறாருங்க தம்பிக்கிட்டே இருந்து. இப்போ அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பிடுங்கிட்டு இருக்கிறான். அவன் கொடுப்பானுங்களா சின்ன குஞ்சு. அண்ணங்கிட்ட இருக்கிறதையவே பிடிச்சி பிடுங்குற ஆள் இவங்கிட்ட இருக்கிறது அண்ணன் வந்து பிடுங்குன்னு அவன் சும்மா இருப்பானுங்களா? இப்படி பிடுங்குறான்னு பாருங்கள். இப்போ ஒரு க்ரீமுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. 2 பொருள் இருக்கும்போதெல்லாம் அதை எடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்போது தான் அது வேணும்னு சொல்லி சத்தம் போடுவாங்க.